Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாதம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஈஸி பேச்சுலர் குக்கிங் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த முட்டை தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில், தேங்காய் எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பு வெடிக்கிற சவுண்ட் கேட்ட பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த தொக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயில் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த வெங்காயம் வேகமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கூட வதக்கலாம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டை சேர்த்து வதக்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. அதனால் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ப்ளஸ் ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதை ஹீட் பண்ண தேவையில்லை, கெடவே கெடாது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், லைட் பிங்க் கலர் மாறி இருக்குது. அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வேகமாக வதங்கிறதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மசாலா தனியாக அரைச்சி சேர்க்காமல் எல்லாத்தையும் வதக்கி செய்ய போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியை நல்லா உங்களால் எந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகி அதோட கலர் மாறிடும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும், அந்த கருவேப்பிலையோட கலரும் மாறாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து ஜூஸ் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதான் அந்த மசாலா பவுடர். இது எல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடணும். அதுக்காக ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி நம்ம போடலை, அதுவும் செக் பண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் அந்த கரெக்டான ஸ்டேஜ். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்ல ஒரு மசாலா கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டை அதில் சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் நம்ம நார்மலாக வேக வைப்போம் இல்லையா, தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா முட்டை நல்லா வெந்துடும். அந்த முட்டையை ஒரு நார்மல் தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கடுத்து தோல் உரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பியாமல் ஒரு ஸ்மூத்தாக அழகாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை வேக வச்சு அந்த தோல் உரித்து பாருங்கள். இப்போ முட்டையை சேர்த்த பின்னாடி அந்த முட்டையை நீங்கள் மசாலாவில் சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக கீறிக்கோங்க, 4 சைடும் கீறிட்டு அதுக்கடுத்து அந்த மசாலாவில் சேர்த்துட்டு சால்ட்டு செக் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.